சனிப்பெயர்ச்சி வருகின்ற 6/3/2026 சனி பகவான் கும்பராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மீன ராசிக்கு சஞ்சரிக்கின்றார். இவர் 2028 ஏப்ரல் மாதம் 24 வரை மீன ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார். ஆக இந்த காலகட்டத்தில் ஏற்படும் நிலைகளை பற்றியே இப்போது பார்க்க வேண்டும். சனி பகவான் அவர்கள் இந்த 12 ராசிகளில் சில ராசிக்காரர்களுக்கு மிகுந்த சிறப்பையும் உயர்வையும், சில ராசிக்காரர்களுக்கு மத்திய உயர்வையும் மேன்மையையும், சில ராசிக்காரர்களுக்கு தடங்கள், தாமதங்கள், சிரமங்கள் மற்றும் மன உளைச்சல் இவற்றையும் தரக்கூடியவராக அமைகின்றார். அவர் அமையும் இடத்தை பொறுத்து இவை அமைகின்றன. அதன்படி பார்த்தால் மேச ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாகின்றது என்றாலும் நல்ல சில அமைப்புகளால் சிறப்புகளை அடைவார்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு லாப சனியாக மாறி யோகத்தை அள்ளி வழங்கக்கூடியவராக அமைகின்றார். மிதுன ராசிக்காரர்களுக்கு கர்மச்சனியாக அமைந்து தொழில் ரீதியாகவும் மற்றும் அனைத்து செயல்களிலும் நிதானமுடனும் பொறுமையுடனும் முன்னேற்றத்தை அடையக்கூடியவராக அமைகின்றார். கடக ராசிக்காரர்களுக்கு பாக்கிய சனியாக சஞ்சரித்து குடும்பத்தில் மகிழ்வையும் உயர்வையும் மற்றும் சிறப்பையும் ஏற்படுத்தக்கூடியவராக அமைகின்றார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனியாக அமர்ந்து அலைச்சலையும் பொறுமையை சாதிப்பவராகவும் அனைத்தையும் நகர்த்துவராக அமைகின்றார். ஆக சிம்ம ராசிக்காரர்கள் எதிலொன்றிலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனியாக அமர்ந்து உடல் ரீதியாகவும் மற்றும் மன ரீதியாகவும் இடைஞ்சல்களையும் மற்றும் உளைச்சல்களையும் ஏற்படுத்தக்கூடியவராக அமைகின்றார். துலாம் ராசிக்காரர்களுக்கு ரோக சனியாக அமர்ந்து வழக்கு வாய்தாக்கள், தர்க்கங்கள் எதிர்கொள்ளும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருவார். உடல்நிலையில் மாற்றத்தையும் உண்டு பண்ணுவார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பஞ்சம சனியாக அமர்ந்து உயர்வையும் வீட்டின் மகிழ்ச்சியையும் வீட்டில் செய்ய வேண்டிய நிறைவுகளையும் செய்து மனதில் நிறைவை ஏற்படுத்துவார். முன்னேற்றத்திற்கு வழிகோல்வார். தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்து அவர்கள் பட வேண்டிய பாடையெல்லாம் அனுபவிக்க வேண்டிய அனுபவங்களையெல்லாம் அனுபவிக்க செய்வார். ஆக இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் சிறிது எச்சரிக்கையும் மற்றும் முன் திட்டத்துடனும் இருப்பது நல்லது. அலைச்சலையும் உளைச்சலையும் உண்டு பண்ணுவார். மகர ராசிக்காரர்களுக்கு சகாய சனியாக மாறி பட்ட கஷ்டங்கள் தீர்ந்து போதுமடா சாமி என்று சொல்வதற்கு போல ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அள்ளித்தரப்போகின்றார். கும்பராசிக்காரர்களுக்கு பாத சனியாக மாறி ஆற்றில் கரை ஏறுவதைப் போல் இவ்வளவு நாளாக பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடும் ஒரு நல்ல வாய்ப்பை உண்டு பண்ணி தருவார். இடமாற்றத்தையும் மற்றும் செய்யும் தொழிலில் ஏற்படும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தருவார். மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியாக மாறி அலைச்சலையும் செலவுகளையும் உண்டு பண்ணுவார். மீன ராசிக்காரர்களுக்கு அவர்கள் தொழிலில் ஒரு நிதானத்தையும் ஸ்திரத்தன்மையும் உண்டு பண்ணுவார். இடமாற்றத்தை தருவார். திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணத்தை நிகழ்த்தி தருவார். ஆக சனி பகவான் 2.5 வருடங்களுக்கு ஒரு ராசி மூலமாக 30 வருடங்களில் 12 ராசிகளையும் கடந்து செல்கின்றார். அவற்றில் சனி அமரும் இடம் ராசிக்கு 3, 6 மற்றும் 11 ஆகிய இடங்களை உடையவை சிறப்பாகும். அஷ்டமச்சனி உள்ள சிம்ம ராசி, அர்த்தாஷ்டம சனி உள்ள தனுசு ராசி, கண்டக சனி உள்ள கன்னி ராசிக்காரர்கள், 7.5 சனியுடைய கும்பராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்கள் மற்றும் மேசராசிக்காரர்கள் ஆக 6 ராசிக்காரர்களும் ஒரு முறையாவது திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவில் சென்று சுவாமி தரிசனம் செய்து எல்விளக்கு 6 எண்ணிக்கையில் ஏற்றி அன்னதானம் செய்து வருவது நல்லது. மற்ற 6 ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான உயர்வையும் மற்றும் நல்ல நிலையையும் உண்டு பண்ணுவார். வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி.